நம்ம 3ஆம் வகுப்புல கோழி தேடும் கோலி என்ற ஒரு அழகான கற்பனை கதை தான் பார்க்க போறோம். மழை எவ்வாறு பெய்கிறது? மேகம் குளிர்ந்து மழையாக பெய்கிறது. ஆனால் பொன்னி என்ன சொல்வாள் தெரியுமா? வானம் அழுகிறது, அதுதான் மழை என்பாள். இது ஒரு கற்பனை தான். அதற்கு கற்பனையா ஒரு காரணத்தையும் கண்டுபிடிப்பாள். அதை கதையாகவும் கூறுவாள். இப்ப நீங்க ஒவ்வொருவரும் பொன்னியா நினைச்சுக்கோங்க. கோழி குப்பையை ஏன் கிளறுகிறது? இதற்கும் காரணம் சொல்வாள். யாரு? பொன்னி. அது என்ன காரணமா இருக்கும்? இப்ப நீங்க எல்லாருமே ஒவ்வொருவரும் பொன்னியா நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா கோழி குப்பையை கிளறதை எல்லாருமே பார்த்திருப்போம். அது எதுக்காக கிளறுது? யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை இப்ப சொல்ல போறீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தாராளமா சொல்லலாம். அருமை குட்டீஸ், ஒவ்வொருவருமே ஒவ்வொரு காரணம் சொன்னீங்க. இப்ப இந்த கதை மூலமா என்ன ஒரு கற்பனை காரணம் சொல்ல போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அது இல்லாம உண்மையான காரணம் என்ன அப்படின்றதும் இந்த கதையினுடைய முடிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. கதைக்குள்ள போலாமா? வாங்க. பீட்டர் அப்படின்ற ஒரு பையன். பீட்டர் ஒரு நாள் கோழியும் கோலியும் வாங்கினான். அவனுக்கு கோழி வளர்க்கணும்னு ரொம்பவே ஆசை. அதனால கோழியும் வாங்குறான், அது கூட சேர்த்து கோலி கொண்டும் வாங்குறான். அடிக்கடி நண்பர்களோடு கோலி விளையாடுவான். யாரு? பீட்டர். இப்ப கோலி விளையாண்டுட்டே இருக்கான் இல்லையா, அந்த கோலி கொண்டு வந்து எங்கேயாவது ஓடி போயிரும். அதை எடுத்துட்டு வர்றதுக்கு யார் அவருக்கு உதவி செய்யறா அப்படின்னா சுட்டி. சுட்டி யாரு? நம்மளுடைய பீட்டர் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கோழி தான். சுட்டி அப்படின்னு நம்மளுடைய பீட்டர் சத்தமா கூப்பிட்ட உடனே அவன் குரல் கேட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துரும். யாரு? அந்த கோழி. பீட்டர் குரல் கேட்டதும் கோழி ஓடி வரும். எங்க இருந்தாலும் கோலியை எடுத்து வரும். கோழி கோலியை எடுத்து வரும் அழகே அழகு. அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் எடுத்து வரும். இந்த மாதிரி பீட்டர் இல்லாதப்ப கூட அவங்க 2 பேரும் ரொம்பவே பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே கோழிக்கும் கோலிக்கும் நட்பு ஏற்பட்டது. நட்பு ஏற்பட்டா அடுத்து என்ன? விளையாட்டு தான். பீட்டர் இல்லாத போது இரண்டும் விளையாடும். நிறைய விளையாட்டுகள் விளையாடுவாங்க. அதுல அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது கண்ணாமூச்சு. ஒரு நாள் கண்ணாமூச்சு விளையாடின. கண்ணாமூச்சுனாலே இந்த மாதிரி தானே. கோழி போய் கண்ணை மூடி 1 2 3 எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது அங்கே ஒளிகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோலி கொண்டு ஓடுது. கண்டுபிடிக்க வருகிறேன் நம்ம சுட்டி கத்திக்கிட்டே வருது. இதோ உன்னை கண்டுபிடித்து விட்டேன். என்ன ஒரு சிரிப்பு பாத்தீங்களா அந்த கோழிக்கு? அடடா, கோலத்திலா உருண்டு வந்தேன். ரொம்பவே சோகமாயிட்டாங்க கோலி குண்டு. ஏன்னா கோலத்துல ஓடினதுனால அந்த அச்சு தெரியும் போதே அதை நோக்கியே வந்து நம்மளுடைய சுட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த டர்ன் வருது. நம்ம சுட்டி ஒளிஞ்சுக்கிறாங்க, கோலி கொண்டு கண்டுபிடிக்க போறாங்க. இப்போது நான் ஒளிந்து கொள்கிறேன். இப்ப பாருங்க, ஹஹா, மாட்டிக்கொண்டாயா? கோலி கொண்டு சுட்டி கோழிய கண்டுபிடிச்சிருச்சு. எப்படி? அருமை. அதனுடைய இறகனை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த ரெக்கைய வச்சு. அடுத்தது, இங்கே ஒளிந்தால் கோழியால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு கோலி கொண்டு ஒரு ஐடியா பண்றாங்க. எங்க போய் ஒளியறாங்க பாருங்க. கரெக்ட், ஒரு குப்பை கூளத்துல போய் ஒளியறாங்க. மேல ஏறும்போது கீழே விழுந்துடுச்சு. இப்ப அந்த குப்பைக்குள்ள அந்த கோலி கொண்டு எங்க போனுச்சுன்னே தெரியல. நண்பா, நண்பா, எங்கே இருக்கிறாய்? கோழி தேட ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் அந்த கற்பனையான ஒரு காரணம். ஆனா உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? வாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஒரு தொடர் ஒண்ணு வரப்போகுது. அந்த தொடர்ல இருக்கிற ஒவ்வொரு சொல்லுல இருக்கிற 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் எழுத்துக்களை நீங்க என்னன்னு சொல்லணும். சரியா? அது என்ன தொடர்னா இதுதான். இன்று கீரை செய்தே உண்டிடலாம். அருமை. இத நீங்களும் கண்டிப்பா வாசிக்க முடியும். வாசிங்க பாப்போம்.
அருமை. இப்ப முதல் வார்த்தையில இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஈ, இரண்டாம் வார்த்தையில் இருக்கக்கூடிய இரண்டாவது எழுத்து ரை, மூன்றாம் வார்த்தையில் இருக்கக்கூடிய மூன்றாவது எழுத்து தே, நான்காம் சொற்களில் உள்ள நான்காவது வார்த்தையில் உள்ள நான்காவது எழுத்து ட. அருமை. இப்ப இந்த எல்லா எழுத்துக்களையும் இங்க ஒன்னா எழுதுங்க பார்க்கலாம். ஈ ரை தே ட என்று வரும். அருமை. அப்ப உண்மையான காரணம் என்ன குட்டீஸ்? இறை தேட. அருமை அருமை. அடுத்தது ஒரு சின்ன ஒரு செய்கை விளையாட்டு விளையாடுவோமா? கொக்க கொக்க கோழி என்று சொல்லுவேன், கோழி போல் முன்னால் நடப்பேன். கோழி மாதிரி சொல்லிக்கிட்டே நீங்க முன்னாடி நடக்கிறீங்க. அதே போல உங்களுடைய நண்பர் என்ன பண்றாரு? டொக் 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 கோலி என்று சொல்வேன், கோலி போல் பின்னால் நடப்பேன். கோலி மாதிரி பின்னாடி நடக்க போறாங்க. முன்னாடியும் பின்னாடியும் நடந்து விளையாடுறீங்களா? அருமை குட்டீஸ். அடுத்தது நம்ம சில பயிற்சி வினாக்களையும் பார்த்தரலாம். செய்து பழகலாம். செய்து பழகலாம்ல நம்ம முதல்ல செய்ய போறது பின்தொடர்ந்து படிக்க. இந்த பயிற்சி தான் நமக்கு இந்த எல்லா வினாக்களையுமே பதிலளிப்பதற்கு ரொம்பவே உதவியா இருக்க போகுது. என்னன்னா, இந்த பாடத்தை படித்து பார்ப்பது, ஒரு முறைக்கு இருமுறை திரும்ப திரும்ப நம்ம வாசித்து பழகணும். முதல் முறை ஆசிரியர் சொல்வதை கேட்டு நம்ம பின்தொடர்ந்து படிக்கலாம். அடுத்தது உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொருவர் படிக்கிற மாதிரி நீங்க பயிற்சி செய்யலாம். இந்த மாதிரி நீங்க திரும்ப திரும்ப வாசித்து பார்க்கும்போது எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு சரளமாக வாசிப்பதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். சரி, இந்த பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறமா இரண்டாவது வினாவை பாருங்க. கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. இப்ப நீங்க திரும்ப திரும்ப அந்த கதையை படிச்சதன் மூலமாக உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் அதுல தெரிஞ்சிருக்கும். அதுல உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு 10 வார்த்தை இங்க நீங்க எழுத போறீங்க, தனித்தனியாக அமர்ந்து. இப்ப தனித்தனியா உட்காந்து எழுதியிருக்கீங்க இல்லையா, அத உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து வாசிச்சு பாருங்க. ஒரே வார்த்தைய திரும்ப திரும்ப கண்டிப்பா உங்களுடைய நண்பர் வட்டத்துல யாராவது எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி உங்களோட ஒத்து எழுதியிருக்கிற சில வார்த்தைகள் யார் அதிகமா எழுதியிருக்காங்களோ அந்த நண்பர் பேரை நீங்க இங்க எழுதலாம். அதாவது நீங்களும் ஒரே வார்த்தை எழுதியிருப்பீங்க, உங்களுடைய நண்பரும் அதே வார்த்தையை எழுதியிருப்பாங்க. நான் இந்த விடையெல்லாம் நான் இங்க சொல்ல மாட்டேன். நீங்க கண்டிப்பா கதையை படிச்சு நீங்களா எழுதி முடிக்க போறீங்க. அதுதான் இந்த பயிற்சிகள். சரி, அடுத்தது ஒன்று போல் எழுதிய சொற்கள் எத்தனை இருந்தது அப்படிங்கிற எண்ணிக்கைய நீங்க இங்க எழுத போறீங்க. அடுத்தது பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. அதாவது ஒரே ஓசையில் முடியும் சொற்கள். ஓசை அப்படின்னு சொல்லும் போது எழுத்து கிடையாது, ஓசை. இப்ப இந்த வார்த்தையை பாருங்க. அ இங்கே, அங்கே என்ற சொல்ல கே என்ற எழுத்து இறுதி எழுத்து. ஆனா எந்த ஓசையில முடியுது? ஏ, ஏ என்ற ஓசை. அப்ப ஏ என்ற ஓசையில் முடியக்கூடிய ஏதேனும் 2 சொற்களை இங்க எடுத்து எழுத போறீங்க. இது எல்லாமே அந்த பாடத்துக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சுதான் நீங்க எழுத போறீங்க. அடுத்தது கதையில் இடம்பெற்ற விளையாட்டுகள் என்னென்ன? 2 விளையாட்டுகள். அந்த 2 விளையாட்டையும் இங்க நம்ம எழுத போறோம். யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே விடை தெரியும். கோலி கொண்டு விளையாண்டாங்க, இன்னொன்னு அவங்க 2 பேரும். யார் 2 பேரும்? கோழியும் கோலியும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாண்டாங்க. சரி, அந்த 2 விளையாட்டுகளை இங்க எழுதிடலாம். அடுத்தது கதையில் பிடித்த தொடர். உங்களுக்கு நிறைய இந்த கதை ஃபுல்லாவே நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, இதுல உங்களுக்கு ரொம்ப பிடித்த தொடர் எது? ஒரு வாக்கியம் எடுத்து இங்க நம்ம எழுதிடலாம். அடுத்தது பேசலாம். உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு விளையாட்டு. இங்க கோலி கொண்டு விளையாண்டாங்க, அதுக்கப்புறம் கண்ணாமூச்சி விளையாண்டாங்க. இது இல்லாம உங்களுக்கு நிறைய விளையாட்டுகள் தெரிஞ்சிருக்கும். அதுல உங்களுக்கு பிடித்த விளையாட்டு என்ன? அது ஏன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்? உங்க நண்பரோட சேர்ந்து விளையாட ஆசைப்படுற விளையாட்டு என்ன? அது எல்லாத்தையுமே நம்ம இங்க பேசலாம். அடுத்தது படித்து விடை எழுதுக. உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் இந்த கதை மூலமா தெரிஞ்சிருக்கும். அதுல இருந்து சில வார்த்தைகள், ஒரு 12 வார்த்தைகளை இங்க படித்தல் பலகை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இத படிச்சதுக்கு அப்புறமா ஒரு 4 வினாக்கள் இருக்கு. இப்போ 1க்கு 2 முறை இதை நம்ம வாசிப்போமா? ஓடி, அழகு, வந்தேன், இருக்கிறாய், கோலி, குரல், வாங்கினான்,
விளையாடும், கோழி, நட்பு, கண்டுபிடித்து, உருண்டு. சரி, இந்த 12 வார்த்தைகளையும் நீங்க படிச்சு பார்த்திருக்கிறீங்க. இதுல இருந்து சில கேள்விகளுக்கு உங்களால பதிலளிக்க முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். 2 எழுத்து சொற்கள். கண்டிப்பா இதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2 எழுத்து சொற்கள் என்னென்ன? ஓடி, கோலி, கோழி. அருமை. அடுத்தது உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்கள். எதெல்லாம் உயிரெழுத்து? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. அருமை. இந்த உயிரெழுத்துக்கள்ல தொடங்கக்கூடிய 4 சொற்கள் என்னென்ன? ஓடி, அழகு, இருக்கிறாய், உருண்டு. அருமை. அடுத்தது 2 மெய் எழுத்து உள்ள சொற்கள். அதாவது மெய் எழுத்துக்கள் நமக்கு தெரியும், இக்கிலிருந்து இன் வரை 18 எழுத்துக்கள். அது எப்படி இருக்கணுமா? அந்த நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலையும் 2 உயிரெழுத்துக்கள் இருக்கணும். அது போல் அமைந்த ஒரு 4 சொற்கள். கண்டிப்பா நீங்க இதுல இருந்து கண்டுபிடிச்சிடுவீங்க. எடுத்து எழுதுங்க. அடுத்தது அதிக எழுத்துக்கள் உள்ள சொல். இங்க இருக்கு பாத்தீங்களா? 2 எழுத்து. இந்த வார்த்தைக்கு 3 எழுத்து, இந்த வார்த்தைக்கு 4 எழுத்து. அப்ப இருக்கிறதுலயே அதிக எழுத்துக்கள் எந்த வார்த்தையில இருக்கு? அந்த ஒரே ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு நம்ம இங்க எழுதலாம். அருமை. இப்ப இந்த சொற்களை விரைந்து படிப்பேன் அப்படின்னா நீங்க தாராளமா இதுல நம்ம வண்ணமிடலாம். டக்குன்னு டீச்சர் நான் ஒவ்வொரு எழுத்தாலாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த வார்த்தையை பார்த்தோன்னே நான் வேகமா என்னால படிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த 3 ஸ்டார்லையுமே நீங்க வண்ணமிடலாம். அருமை குட்டீஸ், அருமை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.